இப்போ உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா வெட்டி வச்சுக்கோங்க. அது கூடவே நம்ம வதக்கி வச்சு வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கேரட் பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவு கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. வெட்டி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட டேஸ்டான வெஜிடபிள் குருமா ரெடி. நீங்களும் இந்த குருமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு